எனக்கு பொய் சொல்லவோ ஏமாற்றவோ தெரியாது. நான் முழுக்க முழுக்க பக்த கோடிகளுக்கும் ஆன்மீக அடியர்களுக்கும் தாய் தகப்பனை மதிப்பவர்களுக்கும் மாமனார் மாமியாவை மதித்தவர்களுக்கும் சிவபெருமான் அருள் இருப்பவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், அன்பு ஆத்ம சொந்தங்களே, ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் வந்து விட்டால் சூடு சொரண மானம் வெக்கம் எல்லாம் விட்டு அடுத்தவர் அடிக்கிறார்கள், அடுத்தவர்கள் ஏசுகிறார்கள், அடுத்தவர்கள் துப்புகிறார்கள் என்பதற்காக நீங்கள் அடங்கி போக வேண்டும் என்பது ஒன்றும் கிடையாது. ஒரு மனிதன் எதை செய்தாலும் 3 முறை மன்னிக்க வேண்டும். அதாவது 1 முறை, 2 முறை, 3 முறை. அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாம் பணிந்து வணங்கி அவர்களுடைய வார்த்தைக்கு பதில் கொடுக்கலாம். அவர்களே 10 பேரை ஏற்றி பிழைப்பவர்கள். அவர்கள் அன்றாடம் வாழ்க்கையிலே பக்கத்து வீட்டுக்காரர்களை குறை சொல்லி பக்கத்து வீட்டு பொருள் மீது ஆட்டையை போட்டு அவர்கள் ஆன்மீகம் என்கிற வேஷங்களை போட்டு அவர்கள் மற்றவர்களை குறை கூறும்போது எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? அப்படியெல்லாம் கிடையாது. இயேசுநாதர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அறைந்தார் மறுக்கண்ணம் காட்ட சொல்லி. இது ஆன்மீகத்தில் இல்லை. நபிநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாடி மீது அவர்கள் பள்ளிவாசலுக்கு தொழுக செல்லும்போது ஒரு பெண், அதாவது மூதாட்டி, மாடி மீது நின்று கொண்டு கழிவுகளையும் குப்பைகளையும் தினந்தோறும் அவர் பள்ளிவாசலுக்கு செல்பவர் மீது போடுவது வழக்கமாக வைத்திருந்தார். அதையே அவர் பொறுமையாக பார்த்துவிட்டு சென்றார். பிறகு ஒரு நாள் அந்த கழிவும் குப்பையும் அவர் மீது விழவில்லை. அன்று அந்த மேல் மாடியை நோக்கி இந்த வீட்டில் இருக்கும் மூதாட்டிக்கு என்ன நடந்தது என்று கேட்டதாகவும் அவர்கள் அந்த மூதாட்டிக்கு உடல்நலை சரியில்லை என்று சொன்னதாகவும் அந்த மூதாட்டியின் நலனை விசாரிக்க அவர் அந்த மாடி மீது ஏறி சென்று மூதாட்டிக்கு என்ன நடந்தது என்று கேட்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்தார் என்று சொல்வது எல்லாம் சுத்த பொய். அதாவது இதெல்லாம் வரலாறுகள் கூறுகிறது. இன்று காலகட்டத்திலே எவ்வளவு நாம் மன்னிக்க வேண்டும்? ஆன்மீகம் என்று சொல்லிக்கொண்டால் நாம் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல. தொண்டு செய், சிவன் தொண்டு செய், சிவனுடைய அடியர்கள் உண்மையானவர்களுக்கு தொண்டு செய். அதுதான் சூட்சமாக பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போட